மற்றும் இந்த நம்ம டீம் தாவூத் டீமுக்கு வந்து ரொம்ப வணக்கம். அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு படம். ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை மாதிரிலாம் வந்து நாங்கள் மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி நாங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸஸ்லாம் நிறைய எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் லெமன் ரைஸ் அண்ட் பிக்கிள், இந்த மாதிரி வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு மொத்த காசையும் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூக்கு போட்டு இது பண்ற அந்த காசுலாம் வந்து ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டுக்கு போட்டு நிறைய நைட் ஷூட்ஸ் நிறைய வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வந்து வச்சு ஸோ எங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்ட எங்கள் தம்பிதுரை சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. தம்பிதுரை சார் வந்து குழந்தை முகம் கொண்ட ஒரு ரொம்ப நல்ல மனிதன். அவருடைய பேர் தான் வந்து இந்த லிங்காக்கும் வந்து இந்த கேரக்டர் வந்து வச்சிருக்காங்க. அவருடைய கேரக்டர் தான் கிட்டத்தட்ட லிங்காவோட கேரக்டரும் இதுல. ஸோ ஷாரா பத்தி பேசணும். ஷாராவும் நானும் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் அவரோட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து சாரா பத்தி பேசணும். ஷாரா அப்புறம் நானு, அதுக்கப்புறம் லிங்கா, இவங்களுக்கு எல்லாருமே வந்து காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குதுன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள காம்பினேஷன் நிறைய இருந்தாலும் வந்து டினாமினேஷன்ஸ்ல பிரச்சனை இல்லை, ஏன்னா அது இல்லை. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வந்து. ஸோ இந்த படத்தை பாருங்க. செப்டம்பர் 12th வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க பார்த்து எங்களுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்க தரணும். ஏன்னா ஒரு சின்ன டீம் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில வந்து நாங்கள் படம் பண்ண வந்திருக்கோம். நீங்களாம் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணி எங்களை ஏற்றி விட்டீங்கன்னா இன்னும் நிறைய லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்ல தப்பிப்போம். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நம்ம தாவூத் படத்தோட ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சிலேருந்து சிவசங்கரி அவங்க வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆனர் பண்ணுவார். We'd like to call Vayapuri sir to speak few words. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், தாவூத் டீம் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல பிரசாந்த் தம்பிதுரை ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறமா பிரசாந்த் ஃபோன் பண்ணார். இந்த டைரக்டர் பேச சொல்கிறேன், ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுக்கீங்கன்னு. சார் ஒரு 2 hour கொடுத்தா போதும். என்ன படம் 2 hour, நான் 2 hour கேட்டேன். இல்லைங்க 2 hour வந்தீங்கன்னா போதும், அப்புறமா நான் மிச்ச கதையை சொல்கிறேன் அப்படின்னாரு. எங்க 2 hour வர சொல்லி என்ன எடுப்பீங்கன்னு கேட்டேன். நீங்க வாங்க அப்படின்னாரு. உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். நான் டைரக்டர் பிரசாந்துக்கு வந்து எப்படி பாராட்டுனது இல்லை. முதல் முறையாக நான் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன். இது வரைக்கும் வீசின கையும் வருகையுமா தான் போயிருக்கேன். முதல் முறையாக பொக்கையோட வந்தது இந்த தாவூத் படத்துக்கு தான். முதல்ல பிரசாந்தை பார்த்து தம்பிதுரையை பார்த்து ஒரு பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணாங்க. பிரசாந்தும் சரி, கேமராமேனும் சரி, அவ்வளவு அழகா சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல முடிச்சாங்க. ரொம்ப அழகா எடுத்தாங்க. என்ன பார்க்கும்போது நானான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன அடிக்கடி பார்த்தோன்னு சொல்றது ஜெமினியில ஏக் வா தோ துக்கேடா, தாவூத்தோட ஓபராயா இருந்தேன். ஆனா இங்க தாவூத்துக்கு பிஏவா இருக்கேன். அது ஒரு பெரிய கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா காஸ்டியூம்ல இருந்து ஒரு ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையுமே அழகா பிரசாந்த் சொல்லி கொடுத்தாரு. அவங்க கூட ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். ரவி அண்ணன் சொல்லும்போது சொன்னார், யாரு படம் ஆரம்பிக்கிறா எப்ப ஆரம்பிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் சூப்பர் குட்டு, சத்யஜோதி, மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் அப்படின்னு பூஜை போட்டா தெரியும், ஷூட்டிங் போனா தெரியும். ஆனா எப்ப ஷூட்டிங், எப்ப எடுக்கிறாங்க, எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்பொழுது இந்த படமும் ரொம்ப அழகா ஃபாஸ்டா அழகா எடுத்திருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது. இன்னும் வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லிங்கா பார்த்தேன், உண்மையிலே வாழ்த்துக்கள். அவங்க கூட சேர்ந்து நடிச்ச அத்தனை பேருக்கும் சரி, கதாநாயகிக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் சரி, தீனால இருந்து அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய நன்றி, வணக்கம்.
அடுத்து we like to call actor Abhishek to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் பிரசாந்த், ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் தம்பிதுரை சார், அதுக்கப்புறம் லிங்கா ஹீரோ, கங்க்ராச்சுலேஷன் மச்சான். அப்புறம் தீனானா இருக்காரு, அவரை பற்றி பேசாமல் இருந்தால் வீட்டில் நடிப்பார் அண்ணன். அண்ட் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்ஜே, நீ வர முடியல, வர ஷூட்டிங்கில் மாட்டிக்கலாம். ஸோ அண்ட் ஹீரோயின் இஸ் வெரி பிரிட்டி, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சைவம் ரவி சார், we like to. அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு வந்த நிகழ்வு. அந்த ட்ராமா படத்துலேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் இப்போ ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தேன். நான் படங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போது சீரியலுக்கு போயிட்டேன். அந்த சீரியலுக்கு போயிட்டதால நம்மளை ஒதுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு பெருசாக நம்மளுக்கு தெரியாதுன்னு பார்த்தா அந்த ரூமில் உட்காரும்போது தத்துவ அண்ணன் என்னை பார்த்த உடனே கேட்டது, அண்ணம்ல வரும்போது இந்த வெள்ளை தாடி வச்சுக்கிட்ட அது எப்படி அது என்னாரு. இல்லை அண்ணன், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ டிவிலேயே நமக்கு ஒரு ரீச் இருக்குது. தம்பிதுரையோட செல்ஃபோன்லேருந்து இந்த டேர்ம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து நான் எல்லாம் அவர் எடுத்த 5 ஷார்ட் ஃபிலிம்லேயே இருந்திருக்கேன், ட்ராமாலேயே நடிச்சிருக்கேன். இப்போ பிரசாந்த் பார்வைன்ட்டு ஒரு ஆல்பம் சாங் எடுத்தார், அதில் நான் பண்ணியிருந்தேன். அதனால் அப்போவே இவங்க வளர்கிற டீம்ன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. அதில் நடித்த அபி நக்ஷத்ரா தான் இப்போ நாங்கள் பண்ணுற அண்ணன் சீரியலில் ஹீரோயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் எங்கள் படத்தோட படித்துறை படத்தோட ஹீரோ. ஸோ அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். அந்த காலம்னா ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அவர் யூத்துன்னு சொல்லி இப்போ தான் சார் சொல்லிட்டு போனார். லிங்கா கூட நான் இப்போது ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், சாந்தனு நஸ்ரியாக், அதில் பண்ணியிருக்கேன். சோனி இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இது எல்லாருமே நம்ம தொடர்பு இருக்கிற மக்கள் கூட இருக்கிறப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த சார் இந்த லுலுவும் சேர்த்து நான் பாண்டியன் ஸ்டோர் 2 பண்ணிட்டு இருக்கேன், அதில் பண்ணுற ஆகாஷ் வந்து அந்த படம் பண்ணுறதால அந்த படமும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தாவூத் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாட்டு நல்லா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் பாட்டை விட்டா கூட இந்த தமிழ் பாட்டு ரெண்டும் ரொம்ப ஜிபி பிரகாஷ் பண்ண பாட்டு, அந்த ஐட்டம் சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்து குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் பிரசாந்த் சார், தேங்க்யூ ஃபார் த ரோல். சின்ன ரோல் தான் அது, பட் அவர் கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பிதுரை சார், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இது இந்த டீமோட செகண்ட் மூவி இது, ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சது லிங்கா பிரதரோட. ஸோ ஹாப்பி தட் ஐம் ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவி அஸ் வெல். நான் நடிச்சவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். அண்ட் சரத் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசிட்டேன் நான். ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இவர் இருந்தா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. we like to call actor Shara to speak few words. எல்லாருக்கும் வணக்கம். தம்பிதுரை சார் அவருக்கும் வணக்கம். ஸோ ஓகே, தேங்க்யூ. இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்கிட்ட கேட்டேன், இது என்னடா அப்படின்னா, கீச்சைண்ணா அப்படின்னா. எவ்வளோ அப்படின்னா 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னா. இல்லை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணியை ஆட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார், பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனையும் நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர், இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி, பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்போயும் என் காரில் அந்த மணி இருக்குது, அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோடனையும் அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கையில் மணி இருக்குது, இவரும் மணிங்கிறாரு. சரின்னு நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனேன்.
போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனால் ஒர்க்கு வந்து, அதாவது ஒரு 4 நாள் ஷூட் நடித்தேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடித்து அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் நல்லா ஊற வச்சு அடித்து, டேய் போதுண்டா உடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வரேன். அது எப்போ படம் ஃபுல்லாக வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பார்த்துட்டு அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பொதுவாக இப்போ ஓடிடியில் வர படத்தையே நான் ஒரு 4-5 பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன். இது வந்து பிரேக்கே இல்லாமல் நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக சரத் ரவி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டான். ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸு. அது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் அந்த 4 நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நடித்ததுக்கு காரணம் ஷாரா சார். அவங்க தான். ஆமாம், உண்மையை சத்தியமாக நீங்கள் தான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடித்தேன். அதனால தான் ரொம்ப பூஸ்டாக நடித்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல, அதனால நடித்தேன். அப்புறம் லிங்கா பிரதர், சாரி பிரதர், நீங்கள் அழகாக இருக்கீங்க. லிங்காவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாரும் படத்தை தியேட்டருக்கு போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லாரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல. உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அதனால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் சுசீந்திரன் சார், வையாபுரி சார் போயிட்டாரா, ஸோ எல்லாருக்கும் நன்றி. ராகேஷ் நல்லா பாட்டு போட்டிருக்கு, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க உங்களை பார்த்து எனக்கு தெய்வம் மாதிரியே இருக்கு. இப்போ நன்றி, தேங்க்யூ சார். அண்ணா தீர்ண்ணா அண்ணா கோச்சுக்கங்கண்ணா, நன்றிண்ணா. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். Thank you so much. அடுத்து you like to call Manimegla ma'am to speak few words. நீங்க தான். ஸ்டேஜ்ல இருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து we like to call singer Sharanya to speak few words. இல்ல நான் தமிழ்ல தான் பேச போறேன். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன், ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ராகேஷ் அம்பிகாபதி, மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் டைரக்டர் பிரசாந்த் ராமன். Thank you so much for believing in me. This is my first cinematical project. And வந்து எல்லாருமே கேட்டாங்க, என்ன வந்து தமிழ் சாங் தானே இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேது இங்கிலீஷ் சாங் ரெக்கார்ட் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனா அவங்க சொன்ன டைமுக்கு முடிச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஐ திங்க் 10 to 1 வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈவினிங் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் எப்படி முடிக்க போறாங்க, நம்ம வந்து கிளாஸ் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினைச்சேன். சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ நான் போன உடனே அவங்க வந்து ரொம்ப பங்க்சுவலாக முடிச்சுட்டாங்க. அண்ட் நடுவில் ஐ ஆல்சோ ஹேட் டு ரைட் சம் லிரிக்ஸ். ஸோ அது எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, தமிழ் பாட்டை விட இங்கிலீஷ் பாட்டை ரெக்கார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். தமிழை நாங்க வந்து இது பண்ணல. கண்டிப்பா நாங்க வந்து தமிழ் லிரிக்ஸ் அண்ட் தமிழ் சாங்ஸ் அதிகமா பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுனால ஒரு இங்கிலீஷ் சாங் அவங்க ஃபோர்ஸ் ஃபிட்டிங்கா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அண்ட் எல்லாருமே சினிமா போய் தியேட்டர் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். Thank you Sharanya. அடுத்து we like to call Dina sir to speak few words. நீங்க தான் வாங்க சார். இல்லைங்க, நீ சொல்லி கொடுத்தலாம் அப்படி பேசிட்டா என்ன சரத்? அப்படியா சாரா? எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, அப்புறம் வந்து இந்த எங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நல்ல படம் தான். இல்லை, நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களெல்லாம் வந்து இந்த படத்தில் சம்பளம், அப்புறம் வந்து சொன்ன சாப்பாடு பிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, தனித்தனியாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது. நான் படம் பண்ணேன், ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன்.
10 நாள் இருக்குமா சார்? ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன். அதான் எனக்கு இங்கே கிடைச்ச எனக்கு ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா பிரசாந்தை வந்து வேறு மாதிரி என்னன்னா நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம். ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. அவங்க வைக்கிற ஷார்ட்ஸு, பேசுகிற விஷயம், இப்போ இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்று மீட்ரு இருக்கணும் இல்லைன்னா மேட்ரு இருக்கணும் அப்படின்னு நம்ம சினிமாவில் ரெண்டுத்தில் இதெல்லாம் ஒன்று. அது அந்த மாதிரி எனக்கு சம்பளம் இல்லைனாலும் சம்பளம் நல்ல சம்பளம், அதை விட நல்ல ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது குறை சொல்ல முடியாது. உணவை பற்றிலாம் எந்த இதுவும் இல்லை. உழைக்கிற மக்கள் வந்து பெருசாக சினிமாவில் கொடுக்குற மாதிரி உணவெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் வராங்க. இப்போ அவங்க அடுத்த படம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சரியா தம்பிதுரை சார்? அடுத்த தடவை படம் பண்ணும்போது ஒழுங்காக சம்பளம் கொடுத்துரு சார், சாப்பாடு கரெக்டாக போட்டு சார். அப்படியா? நான் கேட்டேன். ஓகேடா, உன்னதானே ரவி? அப்புறம் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, டைரக்டர் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவை சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் எனக்கு வந்து சிவா வந்து நான் அப்போதுலேருந்து ரொம்ப வருஷமும் பார்த்துட்டு இருக்கிறேன். சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். லிங்கா நான் சிவான்னு கூப்பிட்டு பழக்கம். அவன் அசிஸ்டன்ட். அன்னைக்கு வந்து நான் வந்து லிங்கேஷுடைய படத்தை லிங்கேஷ் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் லிங்காவுடைய ஃபோட்டோ எனக்கு அமிச்சா போல. படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு மன உறுத்தலாகவே இருந்துச்சு. ஐயோ நான் ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு பெரிய வருத்தமாக இருந்தது. அது இன்னைக்கு வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க. டைரக்டரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கே இது இல்லை அது இல்லைன்னுலாம் கிடையாது, எல்லாமே இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய டீம், நல்ல ஒர்க்கு. பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் நான் சாதாரணமாக பார்த்தேன், தலை வேற லெவல், தலை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஆரண்ய காண்டம் படம் பார்க்குறேன், அந்த கலர் சாயில் எடிட்டர், தேங்க்யூ சார், சூப்பர் சார், வேற லெவல். கேமராமேன் சார் வேற லெவல் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன், ஒன் மோர் எதனா ஒன்று கொடுப்பா, எதனா நான் ஷார்ட் தப்பு பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா, எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா. நிறைய ஒன் மோர் வாங்கி பழக்கமாயிட்டு ஒன் மோர் இப்போ கேட்பேன், எதனா நல்லா பண்ணிட்டேன் நான். ஆனால் அந்த ஆள் அதெல்லாம் கேட்கல, நீ பண்ணதே நல்லா இருக்குது, போ வெளியே போட்டுட்ட போல. ஸோ படம் ஓரளவு நல்லா இருந்தது. ஸோ இந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு. நிறைய இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செய்து வாங்க. இன்னும் நிறைய இயக்குநர்கள் உள்ள வரணும். நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க சினிமாவில். இந்த ஊடகங்கள் வந்து ஜனங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க தயவுசெய்து. நிறைய தொழிலாளிங்கிறாங்க. இந்த படங்கள் வெறும் வேட்டுட்டிக்கு மட்டும் போச்சுன்னா நிறைய தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். தயவுசெய்து அதற்கான நினைவுகள் கொண்டு எல்லாரும் சினிமா தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க, நிறைய யூனிட் இருக்கு. ஸோ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வளரணும்னு எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்களாம் மேலே வரணும்னா நீங்கள் வந்து படம் பார்க்கணும், நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ளே வரணும். அதனால் தயவுசெய்து இந்த ஊடக வாயிலாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து we like to call actor Jaykumar sir to speak few words. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இங்கே இருக்கிறவங்களுக்கும் வணக்கம், அங்கே இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். எனக்கு வந்து பிரசாந்த் வந்து ஒரு நாள் வந்து பிரசாந்தோட பழக்கம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி சின்ன படம் தான் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் சரி நேராக வாங்கன்னு சொன்னார். மீட் பண்ணும்போது சொன்னார், ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஷார்ட் ஃபிலிம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 வருஷம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த். ஐ ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ். நான் வந்து டைரக்டர் ஆக்டர் தான், அதனால் டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய. அதே மாதிரி தேங்க்யூ வெரி மச் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் தம்பிதுரை. தம்பி தான், தம்பி மாதிரி தான். பாவம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த 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 ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படமும் பண்ணிருக்காரு. முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண ஒரு படமும் பார்த்தோம், ட்ராமான்னு. நல்ல படம். எனக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் எல்லாம் படம் தான், எல்லாரும் ஒரே கஷ்டம் தான்.
அது சின்ன படம் பெரிய படம் சொல்ல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அந்த மாதிரி தீனா சொன்ன மாதிரி நிறைய பேர் வரணும், அதுதான் சினிமா நிறைய வளரும். நிறைய சினிமா பற்றி தெரியாதுங்க. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். அடுத்து படத்தோட லிரிசிஸ்ட் அருண் பாரதி அவர்கள், முக்கியமா இந்த படத்துல அவரோட 100வது பாடல். ஸோ அதுக்கு ஒரு தனி கைத்தட்டல். கங்க்ராச்சுலேஷன் சார். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் பாடல் எழுதுனது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். படத்தில் வரக்கூடிய அந்த ஆங்கில பாட்டை தவிர பாக்கி 2 பாட்டும் நான் தான் எழுதினேன். அது வந்து 2 பாடல்களுமே எப்படின்னா, பிரசாந்த் ராமன் வந்து அப்படியே ஒரு கைதீட்டை போய் பாட்டு வாங்குற மாதிரி தான் வருவார். டியூன் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவார். 2 பாட்டுமே வீட்லேயே வந்துட்டு அங்கேயே உட்காந்து ராகேஷ், நான், பிரசாந்த் 3 பேர் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே எழுதப்பட்ட பாடல்கள் தான் அந்த 2 பாடல்களுமே. அங்கேயே டியூன் போட்டு காமிச்சு அங்கேயே லிரிக் வாங்கி அங்கேயே லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த லைஃபே கேமோ பாட்டில் இருந்தது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். என்னடா வாழ்க்கை, எனக்கு எதுவும் தெரியலை, எங்கெங்கே போகுதே, வழி எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த கஷ்டத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வரும்போது நான் தேனிக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போது வந்து மதுரையில் வந்து ஃப்ளைட்டில் இறங்கிட்டு அங்கே வந்து தேனிக்கு கூட்டு போனாங்க. அப்போ கூட்டு போகும்போது அவர் மேப்பை போட்டு போயிட்டார். அவரும் அந்த ஓலா டிரைவர்ன்றதுனால அந்த முடிச்சுட்டு வந்தோடனே இந்த பாட்டில் நிறைய கனெக்ட் ஆச்சு. அவர் என்னன்னா அந்த மேப்பு தப்பாக போயிட்டு அந்த காலேஜுக்கு ஃப்ரண்ட் கேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பேக் சைடு போயிட்டார். ஒரு பெரிய காடு மாதிரி போய் இறக்கிட்டாங்க. அங்கே பார்த்தா காலேஜ் வந்துருச்சுன்னு காட்டுது. பார்த்தா ஃப்ரண்ட் கேட் எதுவுமே இல்லை, பேக் சைடு. அங்கே ஒரு கேட்டு போட்டாங்க. அப்புறம் திரும்பி சுற்றி போனால் இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி பரவாயில்லப்பா, நீ இங்கே இரு, இதுக்குள்ளே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பூந்து அந்த கேட்டுக்குள்ளே பூந்து உள்ளே போய் இது பண்ணி இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அது முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங்கு இங்கே சென்னை வரேன். நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். வந்தோடனே பிரசாந்த் ராமன் டியூனோடு இருக்கார். அப்போ எழுதினது தான் இந்த லிரிக்ஸ். புது ரூட்டு நான் போட்டு அங்கே போனால் ஒரு கேட்டு, என் தலையில் லெஃப்ட் ஹேண்டில் அந்த கடவுள் கை நாட்டு அப்படின்னு சொல்லி எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் பிரசாந்த் ராமன் சாமிக்கெலாம் மாலை போட்டு ஒரு படம் கூட கிடைக்கலாம் அடிக்கடி என்ற புலம்பிட்டே இருப்பார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்தே ஏதாவது. அப்போ அவருக்காக எழுதின வழி தான் அந்த தேங்காய் உடைக்கிறேன், சூடம் கொடுக்குறேன், இருந்தும் சாமி தான் திரும்பி தான் பார்க்கல அப்படின்னு சொல்லி. அப்புறம் ராகேஷ் அடிக்கடி நான் எல்லா டேரக்டர் காலையும் வந்துட்டேன், எனக்கு மியூசிக் டேரக்டர் சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அவருக்காக எழுதின வழி தான் அடுத்த லைன், காக்கா பிடிக்கிறேன், நேக்கா நடிக்கிறேன், இருந்து எவனும் தான் என்னத்தான் மதிக்கலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்படி மியூசிக் டேரக்டருக்காக ஒரு வரி, டேரக்டருக்காக ஒரு வரி போட்டோடனே ப்ரொடியூசருக்கு ஒரு வரி போடலன்னா கோச்சிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே சரி என்ன வரி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடியூசரோட பேர் தாங்க நான் ஹீரோக்கு வச்சிருக்கேன், தம்பி துரை அப்படின்னாரு. ஸோ அப்போ எழுதின வரி தான் அந்த பல்பு இருந்தும் இருட்டில் இருக்கேன், ஏசி இருந்தும் வெயிலில் கிடக்க, தினமும் நான் தான் செத்து பொழைச்சேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு படத்தை தயாரிக்கிறக்கே அப்படின்னோடனே தம்பி துறைனா ஸ்மைலில் தொலைச்சேன் அப்படின்னு சொன்னோம். பல்லவி முடிஞ்சிருச்சு. ஸோ அது இப்படி அந்த ஒவ்வொரு வரியிலையுமே இந்த டீமோட ஒட்டுமொத்த டெக்னீஷியனோட கஷ்டமும் அதில் இருக்குது. அதை எவ்வளோ ஜாலியாக சொல்ல முடியுமோ அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி உருவானதான் அந்த லைஃபே கேம் பாட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு அந்த ரா பாட்டு அதுவும் நல்லா வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. நான் தானே காமுக கள்ளி, என் பேரை நித்தம் சொல்லி, இன்னைக்கு இது பார் மும்பை டெல்லி, பொண்டாட்டியை கொஞ்சம் தள்ளி, என் வீட்டு வாசல் வந்து நிற்போம் முக்கிய புள்ளி அப்படின்லாம் வரும் ஒரு ஐட்டம் சாங்கு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ராகேஷ் அவர்களுக்கும் பிரசாந்த் ராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. பிரசாந்த் ராமன் வந்து யார்கிட்டையுமே அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து தனக்குத்தானே சுயமாக கற்றுக்கிட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து மிகப்பெரிய உழைப்பாளி. இந்த படத்துலேருந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. சுசீந்திரன் சார் இங்கே வந்திருக்காரு. ஸோ நான் அவரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர். ஸோ முன்னாடியே அவருடைய நான் வானல்ல, பாண்டிய நாடு எல்லா படமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து வாழ்த்துறார் அப்படின்றது வந்து பிரசாந்த் ராமனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். பிரசாந்த் ராமன் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். அப்புறம் தம்பிதுரை சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவரும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். ராகேஷ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் இந்த பாட்டை பாடியிருக்காரு, அவரும் அதை கொடுத்த உடனே அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாராட்டினதோட மியூசிக்கையும் பாராட்டிட்டு அவர் பாடி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய
நன்றி. அப்புறம் வந்து லிங்கா பிரதர், அப்புறம் எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான், நண்பர்கள் தான். சாரா பிரதர் எல்லாருமே ஒரு சாரு. ஸோ எல்லாருக்குமே தீனா சார் நானும் திமிர் பிடிச்சவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய படங்கள்ல. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அடுத்து முக்கியமான ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எங்கள் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போ? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு உடனே எனக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இதை பண்ண போகிறேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே இதை செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்மே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சாரா. அண்ட் அடுத்து த ஹீரோ ஆஃப் த மூவி லிங்கா. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் as short as possible. பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களுடைய அன்புடன் வர இருக்குது ரிலீஸ் ஆகி 10 years ஆகுது. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோவாக நான் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குநர்கள் சாரி ஓகே என்னுடைய இயக்குநர்கள் இங்கே இருக்க எல்லாருமே. ஸோ எஸ் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா சரி நான் ஹீரோன்னு நினச்சி வெளியில எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அவத்துல ஹீரோவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த படத்தின் மூலியமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்னைக்கு ஷூட்டிங்னால வர முடியல அவரால். அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது டார்லிங் இந்த படத்தில் நான் லீடாக பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு செகண்ட் அப்படி கேட்டேன், என்ன டார்லிங் எப்படி நீங்கள் லீடாக பண்ணுறீங்களா டார்லிங், சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்தில் வந்து ஜெயக்குமார் அண்ணன் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்தில் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கு, இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்டா, அந்த படத்தில் ஆல்மோஸ்ட் நான் தான்டா ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடித்தேன். அந்த சின்ன படம் ஒன்று பண்ணுறேன் நீங்களே, அதில் அந்த படம் பேர் என்ன தாவூத்ரா, அதில் தான் ஹீரோ பண்ணுறீங்களா, சரி ஓகே வைங்க அப்படின்னு. அப்புறம் சரத்துக்கு வச்சேன், நான் தான் மாமா ஹீரோ என்னம்மா அப்படின்னா, சரி ரைட்டு ஓகே. வடிவச்சர் சொல்லுவார்ல, எனக்கு வந்து போன யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லியிருப்போல, அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்ல நம்ம டைரக்டர். எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்ல. நான் அதனால அதுக்கப்புறம் நான் சொல்றது விட்டேன், நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்தில் அப்படின்னு. படம் பார்த்தப்பறம் எதுவும் வந்தாலும் முடிவு பண்ணிப்போம். அப்புறம் படம் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது, இல்லை ஆனால் ஹானஸ்டா படம் பார்த்தப்பறம் தெரிஞ்சுது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டி இருக்காருன்னு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அனுப்பி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தினான அபிஷேக் ப்ரோ ரெண்டு பேருமே அவர்கள் மாதிரி படத்துக்கும் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே பயங்கரமா மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, தீனான பக்கத்துல நிற்கும் போது அவர் பேச ஆரம்பிச்சாரு, காதுக்கு வாங்கிடணும் அப்படி, தம்பு என்ன இங்கதானே நிக்கிறேன் ஏன்னா அப்படின்னு. அபிஷேக் ப்ரோ நீங்க பேசும்போதே பார்த்துருப்பீங்க, அவர் ஏதோ பேசுவாரு, நம்ம காதுல என்ன கேட்கட்டும், ஃபுல் பேஸ் வாய்ஸ்ல ஃபுல் லோவா பேசுவாப்ல, ஒண்ணுமே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர செம்ம சாலிடான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் சரத் ரவி படத்தில் ஒரு டானா பண்ணியிருக்கான், இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஷாரா டார்லிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி ஒர்க் பண்ணுறேன், அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆனால் தலைவன் மிரண்ட இடத்த ஒன்று பார்த்தேன், அதை சொன்னாப்புல 4 நாளில் போட்டு அடியன் அடிச்சு இருந்துச்சாங்க. தலைவன் மிரண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் அஜய், அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். மத்தியானம் லஞ்ச் டைமு கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம்.
ஓகே கேரவன்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா இவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. லொகேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொகேஷன் தான் கேரவன் உள்ள போக முடியாது, இந்த லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்லை எதிர்த்து அப்படி அமைஞ்சுதான் தெரியல. அது வந்து கார் கூட போவாது, பைக்கு மட்டும் தான் போக முடியாது அந்த சந்தில். அப்படி ஒரு சந்து. அந்த சந்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் டைமு, நல்ல வெயில் காலம். லஞ்ச் டைமு ஆஸ் யூஷுவல் எடுத்து போட்டெலாம் கொடுத்துட்டாங்க கையில். தக்காளி சாதத்தை வச்சு சுற்றி எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு டக்குன்னு வச்சு அண்ணே உங்களுக்கு சூப்பர் இடம் ரெடி பண்ணிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போய் ஒரு தார்பாய் விரிச்சாப்புல சாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறாப்புல, நானும் சாராவை திரும்பி பார்க்குறேன். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, நடுவில் தார்பாய். அப்படி 2 பேரும் மாற்றி மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துரும். நம்மளால தான் சோறு அதனால உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர். சாரா எத்தனையோ செட்டு பார்த்துருப்பாப்புல, எப்படி ஒரு செட்டு டார்லிங் பார்த்துருக்கீங்க? இல்லை, பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களோட ஹீரோயின், இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படையப்பல வர மாதிரி மாப்பிள்ளை நான் தான் சட்டை ஆனால் அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும் இவங்க தான் ஹீரோயின்னாலும் என் பேர் இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படியும் ப்ரெஷரில் நீங்களாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போது உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான நபர் ப்ரொடியூசர் தம்பிதுரை சார். படம் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்புல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ராகேஷ் சொன்னாப்புல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, எனக்கும் பண்ணாப்புல. பிரதர் நீங்கள் தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்புல. நான் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேச தான் தெரியுது நான் தான் நைன்த்தாக அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம், அதனால மற்றவங்களாம் எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற 4 காலுக்கு தான் கிடைக்கும்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கையில் நான் ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பி தம்பிதுரை சார் வந்துட்டு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட்டுன்னு பேசினாரு, எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன், வந்தார். அதோட ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தான் பார்த்தோம். நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல. அவ்வளோ நம்பிக்கை பிரசாந்த் மேலே தம்பிதுரை சாருக்கு. அண்ட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். டப்பிங், டிஐ, ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். 5-6 டைம்ஸும் ஒரு பைக்கில் லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேர்த்துற மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் வருவாங்க. எனக்கு அது பார்க்கும்போது இது சின்ன பட்ஜெட் படமாவே இருக்கட்டுமே, பட் இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அவர் பசங்க இப்ப ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றதுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய பணம் தான், அதை யூஸ் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம ஒரு படம் எடுக்கணும் சார். உங்களால 50 குடும்பம் சாப்பிட்டுச்சு சார். யூ ஷுட் ரியலி பி ப்ரவுட் ஆஃப் தட் சார், ரியலி சார். ஆனா இந்த படம் இல்ல, ஒரு படம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த பேஷன் இருக்குல்ல, சூப்பர் சார். நீங்க இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார். ஓகே ரைட் சார். கடைசியா சீஃப் கெஸ்ட் சுசீந்திரன் அண்ணாவோட படம், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. சுசீந்திரன் அண்ணாவோட படம் எனக்கு அவருடைய படங்கள்ல ரொம்ப பிலிமோகிராஃபில ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னன்னா, எல்லாமே வேற வேற ஜானர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. நல்ல லவ் ஸ்டோரி, சோகமான லவ் ஸ்டோரி, பயங்கர ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் ஃபிலிமு, செம காமெடியான ஆக்ஷன் ஃபிலிமு, இது மாதிரி வெரைட்டி ஆஃப் தி ஃபிலிம்ஸ். அவரு ஓகே இதுதான் சக்சஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 படம் அதே மாதிரி உருட்டவே இல்லை. ஸோ படம் எண்ட் ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சம்திங், பட் நம்ம கிரியேட் பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, செம்மண்ண சூப்பர். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. அண்ட் ரிலீஸ் பண்றவங்க வணக்கம் சார். வணக்கம் மேடம், தேங்க்யூ. ரிலீஸ் பண்றேன்னு சொன்னோன்னா கேட்ட ஈர்த்து சாத்துறீங்களா இல்லையா பிரசாந்த் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவசங்கரி ஹாய்ங்க, ஹியூஜ் ஃபேனுங்க. அப்போ ரொம்ப சின்ன வயசுல இருந்தேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ லிங்கா. ஸோ சொன்ன மாதிரி அடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கூட போறோம். கோகுல் அவர்களை கூப்பிடுறோம் டு டாக் ஃபியூ வேர்ட்ஸ். அவரே கூப்பிடலாம். தம்பிதுரை சார் ப்ளீஸ் வாங்க. வணக்கம். ட்ராமா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, இது 2வது மூவி தாவூத்.
ஆக்சுவலி பிரசாந்த் வந்து நான் ட்ராமா பண்ணும்போது தான் பழக்கம். ஸோ நல்ல டேலண்டான பர்சன். ஸோ நாங்கள் சும்மா ஜென்ரலாக நான் ட்ராமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கதை ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார், நான் பிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ப்ராபபிளி நான் என்னோட இன்வெஸ்டர்கிட்டையும் பேசியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உடனே நான் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் ட்ராமா வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஒர்க்கு. ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது ஆர்டிஸ்ட்டு, உண்மையாலுமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை வந்து சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் அப்படின்லாம் நினைக்காம உண்மையாலுமே அவங்க வாங்கின பேமெண்ட்டுக்கு அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. இதை தேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்து இந்த படம் வந்து வெற்றியிலேயே செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுருக்கோம். தேங்க்யூ. இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்த கெஸ்ட் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்கள், ப்ளீஸ் few words. அனைவருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள். அவர்களுடைய படம்னா என்னுடைய படம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்றாவே பயணிச்சிருக்கோம். டீ கடையில் புலம்பியிருக்கோம், வாய்ப்பு தேடி இருக்கோம். ஸோ அதோட பலன்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது, எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன். இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தோம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து, சேதுவதன் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து, அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப பெருமை வேணும். அதை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரத், சாரா, ஜெயக்குமார் சார், தம்பிதுரை, அருண்பாரதி சார், தீனா அண்ட் ஷாரா, சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர்த்தி, கோகுல், மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த் நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. சிறு முதலீடு பெருமுதலீடு இது ரெண்டுக்கும் உழைப்பு ஒன்று தான். ரெண்டு முதலாளிகளுமே எதிர்பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ரெண்டு பேரோட உழைப்பு ஒன்று தான். ஸோ பெரிய படங்களுக்கு விளம்பரம் அந்த படங்களே, சிறிய படங்களுக்கு விளம்பரம் நீங்க மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நான் 50 கோடி 60 கோடி படங்களுள்ள ஹீரோஸோட படமும் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறிய படங்களும் நடிச்சிருக்கேன். அதோட வலி வேதனை என்னன்னு அவங்க கூட டிராவல் பண்ற எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன். அது எனக்குமான வழி, எங்க டீமுக்கான வழி, நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புவது வந்து ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட், ஆர்த்தி அண்ட் கோகுல் அவங்களுக்கு தான். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த படம் பாட்டில் இல்லாததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பா எடுத்து தரும். அதன் மூலமாக தம்பிதுரை சேரக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அமைதியான, சினிமா மீது காதல் கொண்ட, லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தன்னால் முடிந்த வகையில எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ டிராமால என்ன வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தம்பிதுரை சார். அண்ட் டத்தோர் ஆதாரவி சார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஸோ முக்கியம், ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்ல லைட்டா பாக்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரொமோஷனுங்கிற மேட்டரே வந்து ரொம்ப சீரியஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா படங்களுக்குமே எதை புல் பண்ணி ஆடியன்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய டாஸ்கா இருக்கு. யாரு பேசினா கேட்பாங்க, யார முகத்தை காட்டி இந்த படத்தை நாங்க புல் பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க எல்லாருமே தான் எங்கள் முகம். ஸோ நீங்க தான் அந்த முகத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கணும். அண்ட் அம்பிகாபதி, அருண் பாரதி, மார்கபந்து, முதல் சந்து மாதிரி இந்த உங்களோட காம்பினேஷன்ல நல்ல பாடல்கள் அண்ட் வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய நூறாவது பாடல்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. பிரசன் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும்தான், ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுடைய கருத்துக்களை தாவூத் படத்துக்கு தெரிவிக்கணும். அதே நாளில் ரிலீஸ் ஆகிற எல்லா சிறு குறு படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா படங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். Thank you so much, sir.